வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சசிகலா ஓபிஎஸ் இணைந்தால் யாருக்கு நஷ்டம்? டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கலாம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமானின் கட்சி போன்றவைதான் கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதாவது அதிமுகவிலிருந்தே ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்திய வகையில்தான் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டதா. அதாவது தமிழக அரசியல் என்பது மீண்டும் சசிகலா பன்னீர்செல்வம் இணைப்பு என்பது ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இதை அறிந்தும் பெரும் அச்சத்தில் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. சசிகலாவை பொறுத்தவரை புதிய கட்சி தொடங்கினாலோ அல்லது திவாகரன் அண்ணா திராவிட கழகத்தில் இணைந்தாலோ கண்டிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள முக்குளத்தவர் சமுதாய வாக்குகள் என்பது ஓட்டுக்கள் எல்லாம் பிரிந்து தினகரன் செல்வாக்கு மேலும் கண்டிப்பாக சரியும் என்பதே அவரது பயமாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் இணைந்து செயல்பட்டால் அந்த முக்குளத்தவர் வாக்கு என்பது கண்டிப்பாக பிரியக்கூடிய நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதா. 2017 முதலே பழனிசாமியை துரோகி என விமர்சித்து வந்த தினகரன் அவர்கள் இப்போது அவருடனே கூட்டணி அமைத்துள்ளார். இது அமமுக நிர்வாகிகளிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது ஒருவர் பின் ஒருவாக கட்சியை விட்டு விலகி வந்துகிறார்கள். தென் மாவட்டங்களில் தினகரனின் பலம் என்பது முக்குளத்தேவர் ஓட்டுகள் தான். அதனால்தான் பாஜக தலைமையே அவரை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது. ஆனால் சசிகலா மீண்டும் அரசியல் இறங்க முடிவு செய்திருக்கிறார். முக்குளத்தேவரின் அடர்த்தியான தொகுதியில் மட்டுமே களமிறங்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்கள் என ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தையும் தனது கூட்டணிக்கு அழைத்துள்ளாராம். பழனிசாமியின் 10% வன்னியர் உள்ள ஒதுக்கீட்டை காட்டி முக்குளத்தேவர் சமூக கண்டிப்பாக எதிராக பிரச்சாரம் செய்ய சசிகலா திட்டமிட்டுள்ளாராம். சசிகலா பன்னீர்செல்வம் இணைப்பு நடந்தால் கண்டிப்பாக தென் தமிழகத்தில் ஓட்டுக்கள் எல்லாம் சிதறி தினகரனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில்தான் இது அமையும் என்பது எல்லோரும் எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதை உணர்ந்த தினகரனோ இதுவரை சசிகலாவை ஒரு முறை கூட விமர்சிக்காதவர் தற்போது கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறாராம். சசிகலா திமுக ஏஜென்ட், பிள்ளை பிடிப்பவர் போல வேட்பாளர்களை பிடிக்கிறார். கட்சி தொடங்குவதென்றால் யாரும் நம்ப வேண்டாம் என விமர்சித்துள்ளார். அது மட்டுமின்றி பன்னீர்செல்வத்திடம் சசிகலா பேச்சை கேட்க வேண்டாம் என கூறியுள்ளார். பன்னீர் கேட்காததால் அவரை கண்டிப்பாக பசுந்தோல் போர்த்திய புலி என்று தாக்கியுள்ளார் டிடிவி தினகரன் அவர்கள். அது மட்டுமின்றி இந்த இணைப்பு நடந்தால் தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு ஒரு பெரும் சவால். 2026 தேர்தல் களத்தில் முக்குளத்தவர் ஓட்டுகள் என்பது எப்படி பிரியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.